அடுத்து முக்கியமானது வந்து பெற்றோர்களும் நாங்களும் சேர்ந்து பிள்ளைகளோட விளையாடுறது. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த பாண்ட் கூடும் இதால. அடுத்தது நாம இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுற நேரம், பிள்ளைகள் வந்து எங்கட வசனங்கள், நாங்க எப்படியெல்லாம் வசனங்கள் யூஸ் பண்றோம், அல்லது எங்கட டெக்னிக்ஸ வளர்ந்தோருக்கான ஒரு நம்ம எப்படியுமே கொஞ்சம் அட்வான்ஸா சில விஷயங்கள் செய்வோம் இல்லையா? ஸோ அத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் பிள்ளைகளோட விளையாடுற இன்னொன்னு தான் வந்து இந்த இமேஜினேட்டிவ் ப்ளே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ரோல் ப்ளே ஒருத்தர் டாக்டர் ஆகவும், ஒரு ஆள் பேஷண்ட் ஆகும். இப்ப பிள்ளை வந்து டாக்டரா இருக்கும், நாம பேஷண்டா இருக்கிறது. அப்படி இல்லைன்னா வந்து பிள்ளை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கும், நாம வந்து ஒரு கஸ்டமரா இருக்கிறது. ஸோ இப்படியான கேம்ஸ் வந்து நான் பிள்ளைகளோட விளையாடுவேன். இது மூலமாக வந்து பிள்ளைகளோட அந்த லாங்குவேஜ் வந்து விருத்தியாகும். நீங்க பேசுற நேரம் பயன்படுத்துற சொற்கள் எல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து விரைவா பிடிச்சு கொள்வாங்க. அடுத்து அவங்களோட அந்த கிரியேட்டிவ் திங்கிங் வந்து கூடும். மற்றது இப்ப உதாரணமா நீங்க டாக்டர் பேஷண்ட் விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளோட, இல்லாட்டி வந்து நாம வந்து பிள்ளைகளாகவும் நம்மோட குழந்தைகள் வந்து ஒரு நம்மோட ஒரு மதராகவும் விளையாடுறோம்னு சொன்னா, அவங்க வந்து அந்த எம்பத்தி மற்றவங்களோட உணர்வுகள புரிந்து கொள்ற ஆற்றல் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விளையாட்டுகள்ல கூடும். ஸோ இப்படியான விஷயங்களும் நீங்க உங்களோட குழந்தைகளோட சேர்ந்து விளையாடலாம்.